நடைபெறுகிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லிக்கான சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது. அங்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய 3 பேரில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தொடர்பாக பிப்ரவரி 5ஆம் தேதி மக்கள் வாக்காளர்கள் தீர்ப்பு அளிக்க இருக்கிறார்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். இதே போல தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVKS இளங்கோவன் மறைவால் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த தொகுதியிலும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 17ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல வேட்புமனுக்கள் பரிசீலனை 18ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் 20ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் கடைசி நாள் பரிசீலனை, வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான நாள் ஆகியவையும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. டெல்லியை பொறுத்தவரை அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ், பாஜக இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. ஆட்சியை டெல்லியில் கைப்பற்ற போவது யார் என்பது தொடர்பாக பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 17ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை 18ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான நாள் ஜனவரி 20ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கும் இதே தேதியில்தான் வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். வாக்குப்பதிவு பிப்ரவரி 5, வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கலானது வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஜனவரி 20. வேட்புமனு தாக்கல், பரிசீலனை, கடைசி நாள் ஆகிய அனைத்தும் 10 நாட்களுக்குள் நடைபெற இருக்கிறது. வரும் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்பட்டுள்ளன. தற்போது இந்த பொங்கல் விடுமுறையை ஒட்டியுள்ள நாட்களான இந்த 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் அனைத்து வேட்பாளர்களும் டெல்லி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு EVKS இளங்கோவன் மறைவால் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கும் வேட்புமனு தாக்கல் 10ஆம் தேதி தொடங்குகிறது. 20ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள். தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கையானது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இப்போது அறிவித்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்புமனு தாக்கல் நிறைவு, வேட்புமனுக்கள் பரிசீலனை ஆகிய அனைத்தும் 10 நாட்களுக்குள் நிறைவடைகிறது. ஜனவரி 10 முதல் ஜனவரி 20ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை மற்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஆகியவை 20ஆம் தேதிக்குள் நிறைவடைகிறது. இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் இன்னும் 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடப் போகும் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்து காங்கிரஸ் கட்சியை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 20ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் 10 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது கால அவகாசம். 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான நாள் மற்றும் வேட்புமனுக்கள் பரிசீலனை, வாபஸ் உள்ளிட்டவை இந்த 4 நாட்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையானது பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கும் வாக்கு எண்ணிக்கையானது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் பிப்ரவரி 8ஆம் தேதி முடிவு தெரிய வரும். இந்த தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. என்றால் ஏற்கனவே 2 முறை ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று விட்டது. முதலில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அங்கு திருமகன் போட்டியிட்டார், EVKS திருமகன் போட்டியிட்டார். அதன் பின்னர் அவரது தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டார்.
அதைத் தொடர்ந்து இப்போது மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடப் போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியும் ஒரு நாளில் அறிவிப்பை வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருப்பதால் அதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை தமிழகத்திலும் அனைத்து கட்சிகளும் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை வெளியாகி இருக்கிறது. தாவேகா தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அவர்கள் நேரடியாக விக்கிரவாண்டி தொகுதியில் ஏற்கனவே போட்டியிடுவதை தவிர்த்து விட்டார்கள். இருந்த போதிலும் இந்த முறை இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்தும் தாவேகா சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு நடிகர் விஜயின் சார்பாக வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் மற்ற கட்சிகளான நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவைகளும் இந்த தேர்தலில் போட்டியிடுவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இடைத்தேர்தல் இன்னும் ஓராண்டு மட்டுமே சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு தமிழகத்தில் 2026 தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த ஓராண்டுக்கான இந்த இடைத்தேர்தலில் இந்த மற்ற கட்சிகள் போட்டியிடாதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முக்கிய கட்சிகள் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கூட்டணி சார்பில் கண்டிப்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஆனால் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடுவார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதே போல மற்ற கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்களா என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்திலும் அதிகரித்துள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டின் தொடக்கத்தில் முதல் சட்டமன்ற தேர்தல் டெல்லிக்கு நடைபெறுகிறது. புத்தாண்டில் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்ற போது நாட்டின் தலைநகரான டெல்லியில் மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை கைப்பற்றப் போகிறதா அல்லது ஆட்சியை இழக்கப் போகிறதா என்பது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அங்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வியூகம், மக்களின் முடிவு ஆகியவை மூலமாக தெரிய வரும். டெல்லியை பொறுத்தவரை அங்கு ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் மீது அமலாக்கத்துறை பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து தற்போதும் அது தொடர்பான விசாரணை சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் முதலமைச்சராக அங்கு அதிர்ச்சி பொறுப்பேற்றுள்ள சூழ்நிலையில் இப்போது மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா? டெல்லியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேர்தல் வியூகம் பலனளிக்குமா என்பது பிப்ரவரி 8 வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும். டெல்லியில் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல், பிப்ரவரி 8 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் ஏற்கனவே 2 வேட்பாளர்கள், அதாவது EVKS இளங்கோவன், அவரது மகன் திருமகன் உள்ளிட்டோர் இறந்ததால் அங்கு மீண்டும் 3வது முறையாக ஒரே காலகட்டத்தில் 5 ஆண்டுகளில் 3வது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனுவும் ஜனவரி 10 தொடங்குகிறது. 20ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்பதால் யார் வேட்பாளர் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள புதிய கட்சியான நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா அல்லது நேரடியாக சட்டமன்ற தேர்தலை தான் எதிர்கொள்வார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியின் தேர்தல் வியூகத்திற்கு எதிர்க்கட்சிகள் தாக்கு பிடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருப்பதால் ஓராண்டுகள் மட்டுமே சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான காலம் இருக்கக்கூடிய நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்களா கூட்டணி எதிர்க்கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சிகள் கூட்டணி வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்களா என்றெல்லாம் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இதே போல நாட்டின் தலைநகரமான டெல்லியிலும் ஆட்சியை கைப்பற்ற போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரே கட்டமாக டெல்லியில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்று 60 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றிய சூழ்நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார்களா என்பதற்கு சான்றளிக்கும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். 2வது முறையாக ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது ஆட்சியை இழக்கப் போகிறதா என்பது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில் வெளியாகும். தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இந்த தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகளை அறிவித்து வருகிறார். இன்று முதல் டெல்லியில் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி மற்றும் டெல்லியில் புதிய அரசின் திட்டங்கள் எவையும் இனிமேல் அறிவிக்க இயலாது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் அந்த திட்டங்கள் அமலுக்கு வராது. ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய திட்டங்களை தமிழக அரசு இந்த தேர்தல் நடைபெறும் காலகட்டங்களில் அறிவிக்க இயலாது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று முதல் ஈரோடு கிழக்கு தொகுதி மற்றும் டெல்லி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் அமலுக்கு வருகிறது. டெல்லிக்கான புதிய திட்டங்களை மத்திய அரசோ அந்த மாநில அரசுகளோ
புதிய திட்டங்களை அறிவிக்க இயலாது. இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அங்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன. இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட போவது திமுகவா காங்கிரஸா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் இன்னும் ஓரிரு தினங்களில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.